இந்த டான்சிங் மேரத்தான் டாஸ்கில் சீசன் 7 கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அடித்து பொழிச்சு கலத்திருப்பாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்தளவுக்கு சீசன் 8 கண்டஸ்டன்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது டான்சிங் டாஸ்கில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மின்னு தான் சொல்லணும். பெரிய டான்சர்ஸ் இல்லையா, இல்லை அவங்க அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலையா என்னங்கிறது தெரியல. அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து ஆடின மாதிரி இருந்துச்சு. நிறைய டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று பவித்ராவோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரோட டான்ஸ் விடையும் பவித்ராக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து விஜய் விஷாலோட டான்ஸை வந்து செம்மையாக பண்ணிட்டாரு. அந்த மாஸ்டர் பாட்டில் ஆக்சுவலாக அவர் 2-3 நாள் ஷூட்டிங் வேறு பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருப்பார் அந்த பாட்டில். அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், மூக்கில் ஏதோ வந்து பிளட் வந்துடுச்சு. அப்போ விஜய் சார் வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி உன் ஹெல்த்து தான் முக்கியம், அந்த குளிர் ஏதோ அவருக்கு ஒத்துக்கலை விஜய் விஷாலுக்கு. ஸோ இந்த குளிர் உனக்கு ஒத்துக்கலை, நீ போய் முதல்ல ஹெல்த்தை பாருன்னு அனுப்பி விட்டாருன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சனாலையா இல்லை விஷால் நல்ல டான்ஸருங்கிறதுனாலையா தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பக்கா மாஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. பட் அதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரனோட கேமியோ தான். மாஸ்டர் பவானியா அதே மாதிரி அந்த ரெட்டை கொண்டையும் போட்டுட்டு செம்ம க்யூட்டாக பண்ணியிருந்தார். பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. பட் லாஸ்ட் சீனில் தான் வந்தார். அதுக்குள்ளே இந்த கேர்ள்ஸுக்கு என்னதான் பிரச்சனை தெரியல. எல்லோரும் போயிட்டு நீ எதுக்கு அவுட் ஆஃப் கேரக்டர் இருக்க, நீ எதுக்கு வந்திருக்க, போ குளிக்கும் போது பாதியில் வந்துட்டியா, ஏன் ஷாம்பு எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு ஆளாளுக்கு ஒரு டைலாக் சொல்கிறாங்க. கூட கொஞ்ச நேரம் காமிச்சிருந்தா நம்மளாச்சும் பார்த்துருக்கலாம். முத்துக்குமரன் சூப்பராக பண்ணார். அந்த சீன் யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க, விஜய் விஷாலோட டான்ஸ் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இன்னொரு விஷயம், விஷால் வந்து எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு லைவில். ஸோ எல்லாரோட டான்ஸையும் அவர் பெரிய டான்ஸர் இல்லை, பட் ஓகே ஆனால் நல்ல டான்ஸர். ஸோ அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டெப்ஸும் கொரியோகிராஃப் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எல்லாருக்கும் அவர் யாரெல்லாம் தெரியலன்னு கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.